இப்போதைக்கு இருமுனை போட்டி இருதுருவ அரசியலுக்குள்ள அதிமுக இடத்தை நகர்த்திட்டு திரு விஜய் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு திரு இப்போ அடிப்படையாக தமிழ்நாடு அரசியல் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல ஆக்சுவலாக அதாவது 4 முனையாக இப்போ இருக்குது. ஆக்சுவலாக அந்த 4 முனையில் திமுக சீமான் அவங்க 2 பேரும் இருப்பாங்கன்றது ஓகே. இது அதிமுக பாஜக ஒரு கூட்டணி. அந்த கூட்டணி அமைச்சு 2-3 மாதம் ஆச்சு. அதில் யாருமே சேரலை இது வரையும். அதிலிருந்து ஏற்கனவே இருந்த சின்ன சின்ன அணிகள் இருக்குது. ஆனால் இப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறார் எடப்பாடி, நாங்கள் பாஜகவோட இருக்கோம், அது என்டிஏ கூட்டணி, பாஜகவில் சில அணிகள் இருக்காங்க, சில கட்சிகள் இருக்குது அப்படின்றார். ஸோ அவருக்கே அந்த அந்த அணியே பிரித்து பார்க்குறாரு அவர். ஆக்சுவலாக அந்த அணியே பிரிக்கிறார். ஸோ அந்த அணியில் இனிமேல் வர கட்சிகள் பாஜக அணியில் சேருவாங்களா இல்லை என்டிஏ அணியில் சேருவாங்களான்னு எடப்பாடி தான் அதுக்கு பதில் சொல்லணும். ஆக்சுவலா அந்த கட்சிகளுக்கு சீட்டு கொடுக்க வேண்டிய பொறுப்பு பாஜகவுடைய. இனிமே வரப்போற கட்சிகள் பாஜக அணியில சேருவாங்களா என்டிஏ அணியில சேருவாங்களான்னு எடப்பாடி தான் கன்ஃபார்ம் பண்ணணும்ன்றேன். அவரே 2ஆ பிரிச்சிட்டார். அதை நாங்களும் பாஜக இருக்கிறது என்டிஏ அணி, பாஜக தனி அணி வச்சிருக்காங்க, அதுல சில கட்சிகள் இருக்காங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக இருக்கு, பாஜகவோடு சில அணிகள் கூட்டணியில இருக்காங்க. அது என்ன இப்போ 2ஆ பிரிக்கிறீங்கல்ல? ஏன் பிரிக்கிறீங்க 2ஆ? நீங்கள் தினகரனையும் ஓபிஎஸ்சியும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கணுன்ற காரணத்துக்காக அதை பிரிக்கிறீங்க. ஆக்சுவலாக அவங்கள என்டிஏல சேர்க்க மாட்டேன்ற ஒரு நோக்கத்துக்காக அதை பிரிக்கிறீங்க இல்லையா? இனிமேல் உங்ககிட்ட வரப்போகிற கட்சிகள் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதிமுகவோட ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம். நம்ம ஏன் நம்ம அதிமுகவுக்கும் விஜய்க்கும் நம்ம ஏன் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏன் வருதுன்னா, ஏன்னா அவங்க 2 பேருமே 2ஆவது இடத்துக்கு போட்டி போடுற நிலையில தான் இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ தற்சமயத்துக்கு அந்த பைபோலார் பாலிடிக்ஸில் ஒரு ஷிஃப்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அதிமுக பாஜக கூட்டணி பலவீனமாக இருக்குது. பாஜகவுடைய பலவீனங்கள் இருக்குல்ல, அது பாஜகவுக்கு இருக்கிற நெகட்டிவ் ஓட்டு இருக்குல்ல, அது அதிமுகவை ரொம்ப டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சந்தேகம் சார், இத்தனை நாட்கள் நடந்த விவாதங்களில் திரு விஜய் அன்டெஸ்டட்னு சொல்லிட்டோம். ஆனால் திடீர்னு ஏடிஎம்கே இடத்துக்கே விஜய் வந்துருவாருன்னு பண்ருட்டி பேசின பிறகு அந்த நரேட்டிவே பேசுறதுக்கு 100 காரணங்கள். இல்லை முதல்ல இருந்தே விஜய்க்கான ஓட்டு வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு நம்ம பேசின்னு தான் இருக்கோம். விஜய்க்கு திமுக எதிர்ப்பு ஓட்டுல ஒரு ஷேர் போறது இல்ல 12, 15, 20 அப்படி பேசியிருக்கோம். ஆனா ஏடிஎம்கேயோட பிளேஸ் அது அவர் பிடிச்சிருவாரு. ஏடிஎம்கே பலவீனமா இருக்குல்ல, அவங்க ஓபிஎஸ்சி தினகரனை சேர்க்க மாட்டேன்னாங்க, சவுத்லயும் டெல்டாலையும் பலவீனமா போறாங்கல்ல. அவங்க என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்காங்களான்னு தெரியல. அங்க ஒரு ஷிஃப்ட் நடக்கிறது இல்லைங்க. அப்படி ஷிஃப்ட் நடக்கும்போது இவங்களுடைய செல்வாக்கு குறை. பாஜகவுக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டு இருக்கு, அதிமுகவும் பலவீனமா இருக்கு, அதிமுகவும் தன்னை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க மாட்டேங்குது. அப்படிலாம் இருக்கிறப்போ இப்போ நீங்கள் விஜயோட இவரது 19% 20% குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது விஜயோட சதவீதம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்குல்ல. இல்லை இன்னும் முடிவே சொல்லல. பாமக முடிவை சொல்லல, தேமுதிக முடிவை சொல்லல. டிடிவி தினகரனுக்கு கூட காலம் இருக்கு, காலம் கணிஞ்சு வரும்னு சொல்றாரு. ஓபிஎஸ்ங்கிற ஒற்றை நபருக்கான டோரை மட்டும் தான் அவர் க்ளோஸ் பண்ணிருக்காரு. ஒற்றை நபருக்காக வச்சு மட்டும் இதை பேசல. ஆக்சுவலா இந்த தேர்தல் விஜய் பல ஆப்ஷன்ஸ் ஓபன் பண்ணியிருக்காரு. நீங்கள் 21 தேர்தலில் யாராவது அதிமுக கூட்டணியில் இருந்தவங்க யாராவது ஆட்சியில் பங்குன்னு பாமக சொன்னாங்களா? பேசல. திமுக கூட்டணியில் இருக்க யாராவது ஆட்சியில் பங்கு அப்படின்னு சொன்னாங்களா? யாராவது ஆட்சியில் பங்குன்ற விஷயத்தை 21 கிளப்பினாங்களா? ஏன் இப்போ 26 கிளப்புறாங்க? இந்த 25, 26 ஏன் கிளப்புறாங்க? விஜய் சொன்னது பிறகுதான் கிளப்புறாங்க. அப்புறம் இந்த சின்ன கட்சிகளுக்கெல்லாம் ஒரு ஆப்ஷனாக விஜய் இருக்கார். அதிகாரத்தில் பங்கு கொடுக்கும்போது ஒரு ஆப்ஷனாக இருக்கார். ஸோ திமுக அதிமுக விட்டா சீமானை விட்டுருங்க, அவர் தனியாகவே கண்டெஸ்ட் பண்ணுறார். ஸோ இவங்களை விட்டுட்டா ஒரு சேரத்துக்கான ஒரு இடம் அங்கே இருக்கு. வின்னபிலிட்டி இருக்கு. வின்னபிலிட்டி கன்வர்ஷன் ஆகணும், ஜெயிக்கணும், விஜய் ஜெயிக்கணும், அதுக்கப்புறமா தனக்கு அதிகாரம் பங்கு எல்லாமே இருக்குங்க. ஒரு எதிர்பார்ப்பை கொடுக்குற இடத்துல அவர் இருக்கார். இதுவரையும் வந்த நடிகர்கள்லேயே தன்னோட கொள்கையை தெளிவாக சொல்லிட்டு வந்ததுதான் விஜய். அவர் கிளீனாக திராவிடம் தமிழ் தேசியம் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் அவர் கருத்தை சொல்லிட்டாரு. பெரியாரை ஒரு ஐக்கானாக வச்சிருக்காரு. காமராஜர், அம்பேத்கர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மான்னு ஒரு ஐக்கானை வச்சிருக்காரு. பாஜக எதிர்த்து களமாடுறதுக்கு சீரியஸாகவே ஆரம்பிச்சிட்டார். இன்னைக்கு விட்டு அறிக்கை அதுக்கு ஒரு சான்றாக நான் பார்க்குறேன். ஸோ சீரியஸாக பாஜக எதிர்த்து களமாடுறார். ஸோ திமுக எதிர்த்தும் சீரியஸாக களமாடிட்டு இருக்காரு. ஸோ திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் இத்தனை நேரம் அதிமுக சீமான் தான் பிரிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக இப்போ அதிமுக சீமான் விஜய்னு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜக எதிர்ப்பு ஓட்டு வெறும் திமுகவுக்கே போயிருந்த ஓட்டு விஜய்க்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது தவிர விஜய் ரசிகர்களோட ஓட்டு வேற பாக்கி இருக்கு. இது தவிர நடுநிலையாளர்கள் ஏதோ ஒரு புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு விஜய், அவர் ஏதாவது செய்ய மாட்டாரான்னு போடக்கூடிய ஒரு வாக்கு இருக்கு. சீமானுக்கு இதுவரையும் போட்டு இந்த விஜய் ரசிகர்கள் விஜய்க்கு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்படி பல இடங்கள்லேருந்து அவருக்கு வாக்குகள் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா நம்ம மறுக்க முடியாது. ஆனா அதிமுகவுக்கான பாரம்பரிய ஓட் பேங்க் குறையுதா? இன்னைக்கு என்ன சொல்லிட்டாரு? இன்னைக்கு பாருங்க, எடப்பாடி என்ன சொல்றார், 10.5 பத்தி கேட்கறாங்க அவர்கிட்ட. அவர் என்ன சொல்றார், அதெல்லாம் எதுக்கு கேட்குறீங்க, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு.
அதெல்லாம் முடிஞ்சு போச்சான். அப்போ 1 இயர் ஓட் பேங்க் உங்களுக்கு அவுட்டு. சேலத்தில் 10 சீட் வாங்கி நீங்கள் போன வாட்டி, இந்த வாட்டி அது அவுட்டு. நீங்கள் விழுப்புரத்தில் பேசும்போது என்ன சொன்னீங்க? 10.5 ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றி வந்தீங்க. இன்றைக்கி 10.5 கேட்கும்போது என்ன சொல்கிறீங்க? அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, நாடு முழுக்க பார்த்துப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, ஏன் அதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ 10.5 மேலேயும் உங்களுக்கு அக்கறை இல்லை. பாஜக கூட்டணி, நீங்கள் பாஜக அணி, என்டிஏ அணின்னு தனியாக பிரிக்கிறீங்க. உங்களுடைய கட்சியும் பலவீனமாக இருக்குது, நீங்கள் ஓபிஎஸ்சியும் தினரையும் சேர்க்குற மாதிரி ஐடியா இல்லை. இப்படி பல விதங்களில் பார்க்கும்போது உங்கள் ஓட் பேங்க் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் விஜய் வந்து தனக்கான வாக்குகளை வந்து பல இடங்கள்லேருந்து திரட்டுறதுக்கான வாய்ப்புகளையும் நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. அவர் களத்தில் இறங்கும்போது அவர் இவரோட எடப்பாடியோட அதிகமான கூட்டத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா பிரபல நடிகராக இருக்கார், கூட்டத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கொள்கை தெளிவோடு வந்திருக்காரு. இதுவரையும் அந்த நடிகர்கள் யாருக்குமே கொள்கை விஜயகாந்த் கிட்டலாம் நானே கேட்டு ஜோக் அடிப்பார். அவர் இல்லை சார் கொள்கை தேமுதிகான சிரிச்சினே, வேற ஏதாவது கேள்வி கேளுங்க சார் அப்படின்வார். அந்த மாதிரி கொள்கை தெளிவு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடிகர். எம்ஜிஆர் வந்து திராவிட இயக்கத்தோடு வந்தார், அவர் ஒரு கொள்கையோடு வந்தார். மற்ற நடிகர்களுக்கெல்லாம் பெரிய கொள்கையோடு வந்தாங்கலாம் சொல்ல முடியாது. பட் விஜய் வந்து கிளியராக ஒரு கொள்கை தெளிவோடு வந்திருக்கார். அவரை நீங்கள் வந்து எந்த விதமான கொள்கையும் இல்லாத வந்திருக்கார் சொல்ல முடியும். நீட் எதிர்ப்பா, இருமொழியா, கரெக்டாக சொல்கிறார். இதெல்லாம் வந்து அப்புறம் எல்லாத்தையும் க்ளீனாக மாநில சுயாட்சி முதற்கொண்டு மதச்சார்பற்ற பிளவுவாத அரசியல் வரையும் க்ளீனாக டீல் பண்ணுறாரு. எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு தெளிவாக இருக்கார். அதில் தெளிவாக இருக்கிறது மட்டும் இல்லை, அவருக்கான வாக்கு வங்கி வந்து 360 டிகிரியில் பல இடங்கள்லேருந்து வருது. ஆக்சுவலாக வந்து திரு சாமிநாதன் சொன்னார்ல ஒரு அரித்மெட்டிக்கு, ஏற்கனவே ஏடிஎம் கிட்ட இருக்கிற ஒரு 20%, பிஜேபி கிட்ட இருக்கிற ஒரு 11%, குறைந்தபட்சம் ஒரு 30%, இன்னும் நிறைய கட்சிகள் அவங்களோடையும் இருக்கிறாங்க. எவ்வளவு குறைச்சலா பார்த்தாலும் ஒரு 30% அந்த அதிமுக பாஜக கூட்டணிகிட்ட இருக்குல்ல, அது இப்பவே தெரியுது. அவ்வளவையும் வாங்கிட முடியுமா? இங்க எல்லா இடங்கள்லேருந்து வரட்டும், 360 டிகிரிலேருந்து விஜய்க்கு வரட்டும், 30%க்கு சமமா வராது. இது வந்து விஜயகாந்த் வாங்குறதுன்றதை விட அதிமுக அது குறையுதுன்றதான் பாயிண்ட். அதிமுக ஓட் பேங்கா போறது பாஜகவோட சேர்ந்ததுனால அதிமுக ஓட் பேங்க்லயே ஷிஃப்ட் வருது. ஆக்சுவலா நீங்க அதிமுக சேர்ந்ததுனாலே ஷிஃப்ட் வருது. பிகாஸ் பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் அல்லது அதிமுக அனுதாபிகள் தாவேகாவோட தான் கூட்டணி எதிர்பார்த்தாங்க, பாஜகவோட கூட்டணி எதிர்பார்க்கல. பிகாஸ் நெகட்டிவ் ஃபேக்டர் அங்கே ஒர்க் பண்ணுறதுனால பாஜகவோட கூட்டணி எதிர்பார்க்கல. ஸோ அதிமுகலேயே ஒரு ஷிஃப்ட் இருக்குது, அதிமுக ஓட் பேங்க்லேயே ஒரு ஷிஃப்ட் இருக்குது. அது வந்து பாஜக பிடிக்காதவங்க ஷிஃப்ட். அது ஆக்சுவலாக அது நேராக அது சிறுபான்மையோர் மட்டும் கிடையாது, சிறுபான்மையோருக்கு வெளியில் இருக்கிறவங்களும் அதிமுக பாஜக பிடிக்காதவங்க இருக்காங்க. அந்த ஓட்டு அப்படியே விஜய்க்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இந்த ஆதவர்ஜனை கூட சொல்கிறார், நாங்கள் எதுக்கு அதிமுக எதிர்க்கணும், அதிமுக ஓட்டர் எங்கள் பக்கம் வந்துருச்சுன்னு சொல்கிறார். அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்கிறத நான் பார்க்குறேன். ஆக்சுவலாக ஆதவர்ஜனை பேசினதுலேயே உருப்படியாக பேசினது அது ஒன்று தான் இது வரையும். ஸோ அதில் ஓரளவுக்கு உண்மை இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இந்த மாதிரியாக இருக்கும்போது அதிமுக பாஜக கூட்டணியோட பலம் குறைஞ்சிட்டே இருக்கும்போது விஜயோடைய பலம் ஏறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வந்து உறுதியா சொல்ல முடியாது, வாய்ப்புகள் இருக்கு. அவர் அன்டெஸ்டட் நீங்க சொல்றீங்கல்ல, அதையும் நம்ம பார்க்கணும். இவ்வளவு வாய்ப்புகள் அவருக்கு சுத்தி இருக்கும்பொழுது, அவர் பிரபல நடிகராக இருக்கும்போது களத்தில் அவர் குதிச்சு பேசும்பொழுது அவர் நிச்சயமா வந்து ஏதோ இன்னும் கொஞ்சம் ஈர்ப்பு சக்தி கொண்டவராக இருக்கிறதுனால இன்னும் பலர் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால தான் சொல்றோம், நம்ம செகண்ட் இடத்துக்கான ஒரு போட்டியில 2 பேருக்கும் அதிமுக பாஜக கூட்டணிக்கும் அது தவிர இன்னும் சில கட்சிகள் வந்து விஜயோட சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுலயுமே ஒரு கேள்வி தானே அக்னீஸ்வரன், முடிவு பண்ணியாச்சா? செகண்ட் பிளேஸ்ல தான் போட்டி இருக்கு. செகண்ட் பிளேஸ் தான் சார் போட்டி. 4 முனை போட்டினா திமுகவுக்கான எட்ஜ் இருக்கு சார். 4 முனை போட்டினா திமுகவுக்கான எட்ஜ் இருக்குன்றது என்னுடைய கருத்து. அது இன்னைக்கு நிலைமையில நாளைக்கு மாறுமான்னு சொல்ல முடியாது. அதே சமயம் செகண்ட் பிளேஸுக்கான போட்டி இருக்கும்போது விஜய் வந்து அதிகாரத்தில் பங்குன்னு சொல்ற ஒரு விஷயத்தை எடுத்து விட்டதுனால பல சின்ன கட்சிகள் வந்து அவர்கிட்ட போறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதை நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலா.